ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தற்போதைக்கு இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் தரப்பு வந்து ஒரு சைடும், பும்ரா தரப்பு வந்து ஒரு சைடும் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. பும்ரா உட்பட ஒரு சில வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஆடலை, நாங்கள் பெஞ்சில் வந்து இருந்துக்கிறோம், நீங்கள் வேணால் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளேயிங் 11 வந்து செட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து மோதல் போக்கு வந்து உண்டாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து அந்த கேப்டன்சி பிரச்சனை வந்து பெருசாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு சைடு வந்து ரோஹித் சர்மா வந்து 2வது டெஸ்ட் போட்டியில் அணிக்கு திரும்பின பிறகு அவர் தான் வந்து கேப்டன் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இன்னொரு புறம் வந்து பும்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கையில் வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்து பாருங்கள், டெஸ்ட்டில் மட்டும் வந்து கொடுங்க, அடுத்த கட்டத்துக்கு வந்து டெஸ்ட்டை வந்து என்னால் வந்து கொண்டு போக முடியும், நானே வந்து கேப்டன்சி வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பும்ரா வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு புறம் பும்ரா தலைமையில் முதல் டெஸ்ட் மேட்ச்லேயே நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம், அதுவும் வந்து 295 ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். அதனால் வந்து பும்ராவே கேப்டனாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து பும்ராவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2வது டெஸ்ட் போட்டியில் அன்றைக்கி வந்து ரோஹித் சர்மா வந்து திரும்பி இருந்தாலுமே கூட பேட்டிங்லேயும் வந்து அவர் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இன்னொரு புறம் வந்து கேப்டன்சிலையும் வந்து அவர் வந்து சரியாக வந்து பண்ணலை. அதனால் வந்து அவர் வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து வந்து தூக்குங்க, பும்ரா கிட்டேயே வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து வெளிப்படையாக வந்து பேசி வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக திரும்ப ரோஹித் மற்றும் பும்ரா இவங்களுக்குள்ள வந்து மோதல் போக்கு வந்து உண்டாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜெய்ஸ்வாலே வந்து தூக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ரோஹித் சர்மா வந்திருக்காராம். ரீசன் வந்து இப்போ ஜெய்ஸ்வால் வந்து இந்திய வீரர்கள்லாம் வந்து ஏர்போர்ட்டுக்கு வரதுக்காக பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கிறப்ப ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா தாமதமாக வந்திருக்காரு. அதனால் வந்து பஸ்ஸை அவரை விட்டுட்டே வந்து கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி ஜெய்ஸ்வாலும் வந்து வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலுமே டிசிப்ளின் வந்து சரியில்லை, டிசிப்ளினாக வந்து இல்லை, இதனால் வந்து நீ வந்து ஒரு மேட்ச் வந்து பெஞ்சில் வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜெய்ஸ்வாலை வந்து உட்கார வச்சுட்டு ஜெய்ஸ்வால் இடத்துல வந்து ரோஹித் சர்மா வந்து ஆடுறதா இருக்காராம். ரோஹித் சர்மா மற்றும் KL ராகுல் இவங்க 2 பேரும் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இதற்கு தான் வந்து பும்ரா வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி அவசரத்தில் ஒரு கோவத்தில் ரோஹித் எடுக்கிற எல்லா முடிவுமே வந்து தப்பாக தான் வந்து இருக்குது. அவர் வந்து பெருசாக வந்து பவுலர்ஸை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாரு. இத்தனைக்கும் வந்து ஸ்லிப்பில் தான் ரோஹித் சர்மா வந்து நிற்கிறாரு. ஆனால் பவுலர்ஸோடைய லைனோ லென்த்தோ வந்து மாறும் பொழுது அவர் எந்த விதமான அறிவுரையும் வந்து சொல்கிறது கிடையாது. அடுத்த கட்டமாக எப்படி யாரை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து பண்ணாமல் ரொம்ப அலட்சியமாக தான் வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி வந்து பண்ணுறாரு. அதனால் வந்து நான் ரொம்ப உத்வேகத்தோடு வந்து இருக்கேன், என்னால் கேப்டன் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ்லையும் குறைவு இல்லாமல் என்னால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா கிட்டே பும்ரா வந்து கேட்டிருக்காரு கேப்டன் பொறுப்பை. ஆனால் வந்து ரோஹித் சர்மா அதற்கு வந்து ஒத்துக்கலையா. அதேமாதிரி கம்பீர் கிட்டையும் இது சம்மந்தமாக வந்து பும்ரா வந்து பேசியிருக்காரு. ரோஹித் பாய் இப்போ வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்து இருக்காரு, அவர் ஒரு பிளேயராக வந்து ஆடட்டும், அவர் வந்து ஃபார்முக்கு வந்து வரட்டும், நான் வந்து சில சான்ஸ் நான் எடுத்து பார்க்குறேன், எனக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுங்க, சரியாக வரல அப்படின்னா திரும்ப நான் ரோஹித் கிட்டே கேப்டன் பொறுப்பை கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பும்ரா வந்து கம்பீர் கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் கம்பீரும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து கண்டுக்கலை. இப்போதைக்கு வந்து கம்பீர் ரோஹித் இவங்க 2 பேரும் வந்து ஒரு அணி மாதிரியும், இன்னொரு புறம் வந்து பும்ரா தலைமையில் வந்து ஒரு அணி இருக்கிற மாதிரி இந்திய அணிக்குள்ளே வந்து 2 பிளவு வந்து ஏற்பட்டிருக்கதா வந்து சொல்லப்படுது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொன்னாலும் வந்து கேட்க மாட்டாரு, டீமும் வந்து தோத்துட்ருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுறது, நான் வேணால் பெஞ்சில் உட்காந்துக்கிறேன், எனக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுங்க, நீங்கள் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்ற பிளேயிங் 11 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பும்ரா கூட சில யங் பிளேயர்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்திய அணியில் வந்து பெரிய ஒரு பிளவு வந்து ஏற்பட்டிருக்கு. நன்றி.